12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தல். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்கள் யாரெனில், முந்தினவன் பேதுரு என்று அர்த்தங்கொள்ளும் கேபா என்று தாம் பேரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவரும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தங்கொள்ளும் பொவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார். பிலிப்பு, பர்த்தலோமேயு என்னப்பட்ட நாத்தான்வேல், திதிமு என்னப்பட்ட தோமா, லேவி என்னப்பட்ட ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோப்பு, ததேயு என்றும் லெபேயு என்றும் அழைக்கப்பட்ட யாக்கோப்பின் குமாரனாகிய யூதா, செலோத்தே என்னப்பட்ட கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே.